வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, மழை பொய்த்து போவது ஏன்? ஒரு அன்பர் அருட்தந்தையிடம், உலகில் 3 பகுதி கடலாக இருந்தும் மழை அடிக்கடி பொய்ப்பது ஏன் என்று கேட்கிறார். உலகில் 72% நீரால் சூழப்பட்டுள்ளது. மீதம் 28% தான் நிலம். சூரிய வெளிச்சம் கடல் மீது எந்த அளவிற்கு படுகிறதோ அந்த அளவிற்கே நீர் ஆவியாகி மேலே செல்கிறது. ஆவியான கடலைத்தான் வானத்தில் மேகம் என்கிறோம். ஆவியாகி மேலே சென்று நீர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறங்கித்தானே ஆக வேண்டும். மழை பெய்துதானே ஆக வேண்டும். பெய்கிறது, ஆனால் தேவையில்லாத இடத்தில் பெய்கிறது. அதாவது கடலிலேயே பெய்து விடுகிறது. அப்படியானால் இயற்கைக்கு பாரபட்சமா? இல்லை, மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று அது அவ்வாறு செய்வதில்லை. இயற்கை பொய்ப்பதற்கு மனிதனுடைய எண்ணம்தான் காரணமாக இருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள மனிதர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு இயற்கையும் இயங்குகிறது. மனித மனம் ஒருவருக்கொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஒருவர் மற்றவருக்கு அது கிடைத்துவிடக் கூடாது என்று சாபம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இயற்கை என்ன செய்யும்? அதேபோல் அவன் நம்மை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்றும் எண்ணம் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இயற்கையானது சில 100 பேர்களை நேசிக்கிறவர்கள் உலகில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படியானால் யாரேனும் நேசிப்பவர்கள் இருந்தாலும் அவர்களும் கூட ஏதோ ஒரு சுய லாபத்திற்காக எதிர்பார்ப்புடன் இருப்பார்களே தவிர ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. இப்படி ஒருவருக்கொருவர் சபித்து கொள்ளும் போது அதற்கு இயற்கையின் ஒரு விளைவு வர வேண்டும் அல்லவா? இயற்கையின் கருணை செயல் அங்கு தடைப்படுகிறது. அதனால் மனிதன் வாழாத இடத்தில் மழை பெய்துவிட்டு செல்கிறது. மனித மனம் இரையாற்றலாக உள்ளதை உணர்ந்து தன்னால் இயற்கைக்கு களங்கம் வராது இருக்க நல்லதையே எண்ணி பழக வேண்டும். முழுமையின் பின்னமாக மனித மனம் முழுமையாலே இணைக்கப்பட்டுள்ளது. அங்கு தன்முனைப்பு தோன்றி அன்பு வறண்டு விடும் பொழுது இயற்கையின் சீர்மையும் ஒழுங்கும் கெடுகிறது. அவ்வாறு கெடாமல் இருக்க மனிதன் உயிர்களிடம் எதிர்பார்ப்பில்லாத அன்பு செய்தல் வேண்டும். இறைஞான ஆசிரியர் நன்மனை அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மழை பொய்ப்பது ஏன்? அதாவது மழை பெய்கிறது என்று சொல்லுகிறோமே, இது ஏன் மழை பெய்கிறது என்று ஒரு சிந்தனையையும் இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டும். மழை பொய்ப்பது ஏன் என்று சிந்திக்கிறோம். ஏன் என்றால், இங்கு வறட்சி வந்து நமது இயற்கை வளம் நமக்கு கிடைக்காத போது மழை இல்லை, மழை பொய்க்கிறது, பருவங்கள் மாறி பெய்கிறது, இவ்வாறெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது சரியாக பெய்து கொண்டிருந்த போது இது எப்படி இந்த மழை பெய்கிறது, எதற்காக பெய்கிறது என்ற ஒரு சிந்தனை செய்து அந்த இயற்கையை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்று கேட்டால் அது இப்பொழுது சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வந்துவிட்டது. நமது முன்னோர்கள் இந்த இயற்கையை மதித்து அதில் நன்றி உணர்வோடு
அவர்கள் ஒரு தெய்வீகமாகவே அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏனென்று சொன்னால், அன்று விவசாயம் என்பதுதான் மனிதர்களுடைய பணியிலேயே முழுமையான பணி, அதிகமான பணியாக இருந்தது. அதை நேசித்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மழை ஏன் பெய்கிறது என்று சொன்னால், இந்த உலகில் வாழுகிற உயிரினங்கள் அனைத்திற்காகவும், அதில் மனிதனும் அடங்கி இருக்கிறார். நமக்காக மட்டும் இந்த மழை பெய்வது இல்லை. ஓரறிவு தாவரம் முதல் ஐயறிவு விலங்கினங்கள் வரை 6 மனிதனும் இணைந்து இங்கு நிலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக அந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி, அந்த மேகம் நிலப்பகுதிக்கு வந்து குளிர்ந்து மழையாக பெய்யும். அந்த மழை என்பது, அந்த மழை நீர் என்பது கடல் நீர் தூய்மையாக்கப்பட்டு நமது பாதங்களில் வந்து நமது அருகிலேயே நகர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை நீர் இப்ப பொய்ப்பதற்கு காரணம் என்ன என்றால், மனிதனுடைய சுயநலம். அதைத்தான் இன்றைய சிந்தனை அழகாக விளக்குகிறது. மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய எண்ணங்களில் எல்லை கட்டிய அளவில் வந்து இந்த மழை நீர் என்பது இந்த உலகம் முழுவதற்கும், இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ற உணர்வு அங்கு எப்பொழுது குறைந்ததோ அங்குதான் மழை பொய்க்கிறது. இயற்கையின் வளங்கள் எல்லாமே அனைவருக்கும் பொதுவானது என்பதை மனிதன் மறந்துவிட்டான். இந்த பஞ்சபூதங்கள் தானே இயற்கை. இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தையும் எல்லை கட்டி எல்லை கட்டி எல்லை கட்டி எனது 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 என்று ஆக்கிக்கொண்டே போகிறானே. நிலத்தை எனதாக்கிவிட்டு அதற்கு இருக்கக்கூடிய இந்த சண்டைகள், போர் எவ்வளவு இருக்கிறது. ஆனால் நமது முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த நிலம் என்பதை எப்படி சொன்னார்கள்? சிவன் சொத்து என்று சொன்னார்கள். சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த சிவன் கோயில் பெயரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் மட்டும்தான் சிவன் சொத்து என்று தவறாக புரிந்து கொண்ட இந்த சமுதாயம், சிவன் கோவில் பெயரில் எழுதப்பட்ட அந்த நிலங்கள் மட்டும் சிவன் சொத்து என்றால் எவ்வளவு காலமாக அது எழுதப்பட்டிருந்தது? அந்த சிவன் கோவில் பெயரில் எழுதுவதற்கு முன் அது யாரிடம் இருந்தது? யாரிடம் இருந்தது? ஒரு மனிதனிடம் தானே இருந்தது. அந்த மனிதன் தனக்கு தன் தேவைக்கு மேல் இருக்கக்கூடியதெல்லாம் சிவன் சொத்து. அதாவது அவன் எப்படி உணர்ந்தான்? இந்த பூமியே சிவன் சொத்து என்று உணர்ந்து தன் தேவைக்கு அதை பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறில்லை. தேவைக்கு மேல் இருப்பது அது சிவன் சொத்து என்று உணர்ந்ததால் சிவன் கோயில் பெயரில் எழுதி வைத்தான். மற்ற எழுதப்படாத நிலங்கள் எல்லாம் இதை சிவன் சொத்து என்பதை உணராமல் இது என் சொத்து என்று அவரவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்படி மண்ணை எனதென்றாக்கி விட்டார். அதே போலத்தான் இந்த நீர் என்பது, மழை நீர் என்பது அனைவருக்கும் பொதுவாகத்தான் இங்கு வந்து பெய்கிறது. அது பெய்து ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து அப்படியே கடலில் கொண்டே சேரும் வரை இடையில் எவ்வளவு தூரம் ஓடுகிறது. ஆனால் இது எனது என்று அங்கேயே தேக்கி வைத்துக் கொள்கிறானே. தேக்கி வைத்துக் கொண்டு அவனும் பயன்படுத்துவதும் இல்லை, பயன்பாட்டுக்கு கொடுப்பதும் இல்லை. அது தேங்கிய நிலையிலேயே இருக்கிறது. ஆனால் நமது முன்னோர்கள் எல்லாம் இதை எப்படி தேக்குவார்கள் என்று சொன்னால்,
அந்தந்த வருடத்துக்கு உரிய அந்த பாசனத்திற்காக மட்டும் தேக்குவார்கள். அது முழுமையாக கரைத்து விடுவார்கள். குளம், ஏரி, குட்டை என்று இருக்கும். அதில் தேங்கியது அந்த விவசாய பணி முடிந்தவுடன் அந்த குளம் வற்றிவிடும். வருட வருடம் நிரம்பிக் கொண்டிருக்கும், அது வற்றிவிடும். இப்பொழுது அணைகள் என்று கட்டிக்கொண்டேமே, அங்கு ஏதாவது அணைகள் வற்றியதை பார்க்க முடிகிறதா? இல்லை. 103 அடிக்கு மேல் வந்தால்தான் அதை திறப்பது. அது வரைக்கும் அப்படியே இருக்கிறது என்று பெரியார் டேம் அப்படியே அடைத்து வைக்கப்படுகிறது. அப்போ இந்த நீர் ஆவியாவது என்பதற்கான இடம் அங்கு இல்லையே. இது முழுக்க வந்த நீர் பரவலாக பரவி ஆவியாகி மீண்டும் அது சுழற்சியில் வர வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு அனைவருக்கும் பயனாக வேண்டும். இதை அடைத்து வைத்து விட்டோம். இப்படி தேக்கி வைத்தவுடன் இங்கு மனிதன் என்ன செய்கிறான்? நான் பூமிக்கு கீழே துளை போட்டு அங்கிருந்து நீரை உறிஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மழை பொய்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த பூமிக்கு அடியில் இருந்து நாம் நீரை உறிஞ்சுவது ஒரு முக்கியமான காரணம் என்று என் மனம் உணர்கிறது. ஏன்? அதாவது நான் இவ்வளவு முயற்சி செய்து ஆவியாகி மேகமாகி அந்த மேகம் இந்த நிலப்பகுதிக்கு வந்து மழையாக பெய்து ஆறாக ஏரியாக ஓடி உனது வீட்டுக்கு அருகில் உனது பாதத்தின் அடியில் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறேனே, இதை விட்டுவிட்டு நீ பூமிக்குள்ளாக இருந்து நான் உறிஞ்சு கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் எதற்காக உன்னிடம் வர வேண்டும்? நீ அங்கேயே உறிஞ்சிக்கொள் என்று இயற்கை மனிதனை, இயற்கையின் ஆற்றலை மதிக்காத மனிதனை உன்னுடைய ஆற்றலை வைத்து எடுத்துக்கொள், பார்ப்போம் என்று நம்மை ஒரு ஒரு பார்வையாக பார்ப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அதே போல் இங்கு மனிதர்களிடமும் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒருபுறம் குவித்து வைத்துக் கொள்வது, ஒருபுறம் இல்லாமல் ஆக்குவது, இதுபோல் ஆகிறது. அப்படி வரும்பொழுது இந்த மழை எங்கு பெய்கிறது என்று சொன்னால், ஒரு இடத்தில் தேவையில்லாத இடத்தில் பெய்து விடுகிறது, தேவையான இடத்தில் இல்லை. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவையில்லாத இடத்தில் பொருளை குவித்து வைத்து தேவையான இடத்திற்கு இல்லாமல் ஆக்கி விட்டானே மனிதன். இதை உணர வேண்டும் அல்லவா? இதைத்தான் அதுவும் செய்கிறது. அது எதற்காக செய்கிறது? மனிதனுக்கு உணர்த்துவதற்காக செய்கிறது. இவ்வாறு இந்த மழை பொய்ப்பதற்கான காரணங்களை பார்க்கும் பொழுது மனிதனுடைய எண்ணங்களில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், பலவிதமான எண்ணங்கள் இதற்கு காரணமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக அந்த தன்முனைப்புள்ளே எனது என்பதுதான் இதற்கு காரணமாக அமைகிறது. அந்த அடிப்படையிலே இந்த பூமியை தோண்டி நீர் எடுப்பது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, பெய்கிற மழையை தேக்கி வைத்துக் கொண்டு அது எனது என்ற உணர்வு கொண்டாடுவதும் இரண்டாவது காரணமாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் அந்த சுயநலம் என்பதற்காக அவனுடைய எண்ணங்கள் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதை தேக்குகிறானே, இந்த தேக்கம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மனிதர்கள் இந்த இயற்கையின் கொடையாகிய மலை மதித்து போற்றி, அது ஒரு தெய்வ நிலையின் இயக்க நிலை என்ற தெய்வ உணர்வோடு, அது நன்றி உணர்வோடு என்று அதை வணங்க தொடங்குகிறார்களோ, அதை எல்லோரும் சமமாக எப்பொழுது அதை பயன்பாடு செய்வதற்குரிய மனம் விரிவுக்கு வருகிறார்களோ, அப்பொழுது அந்த பருவமழை சரியாக பெய்யும். இது மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த உணர்வுதான் இவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அந்த இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுவோம். இயற்கை என்றும் அது நம்மை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமே தவிர, நம்மை கெடுக்க வேண்டும், நமக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவும் இயற்கையிடம் இருக்காது. இது வெறும் உணர்த்துதல் மட்டுமே இங்கு நாம் உணர வேண்டும்.
ஆக இறை உணர்வும் அறநெறியும் பெற்று மனிதர்கள் வாழத் தொடங்கிவிட்டால் இயற்கை அதனுடைய பணியில் என்றென்றும் அந்த இயற்கை சீர்மை விலகாமல் அதனுடைய அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.